வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகா அம்பாள் சுந்தர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டேன்னா, ஆலு பெண்டி வித்தவுட் ஆனியன் கார்லிக்கில் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மசாலாவோடு இது பண்ண போகிறோம். இது சப்பாத்தியோடையும் நல்லாயிருக்கும், நீங்கள் சாதத்தோடு தொட்டுக்கிறேன்னாலும் நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் கிட்டே விட்டு 1/2 கிலோ வெண்டைக்காய் இந்த மாதிரி அதை நல்லா பெருசாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ணிடாதீங்க. இதை முதல்ல போட்டு வறுத்து எடுத்துடலாம். ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இது கிரேவியாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரேவி கிடையாது, இது ட்ரையாக தான் இருக்கும். நல்லா அடுப்பை பெருசாக வச்சுட்டே இதை ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்துடுவோம். உப்பு போட வேண்டாம், அப்படியே இது பண்ணிவிடுவோம். அப்புறம் மொத்தமாக எல்லா சப்ஜியும் சேர்த்து பண்ணுறச்சே உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் இதை பெருசாக வச்சுட்டு வதக்கினேன்னாலே இது மாதிரி ரெடி ஆகிடும். கப்பில் எடுத்துடலாம். இன்னும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க, கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும். இது என்னென்னு கேட்டேன்னா சோம்பு பவுடர், இது ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்டே போடுறேன். தனியாவையும் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கல்லில் தட்டி எடுத்துருங்க, ரொம்ப ஃபைன் பவுடராக வேண்டாம், இந்த மாதிரி இருந்தாலே போதும். இது ஒரு 1 டீஸ்பூன். ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது, மஞ்சப்பொடி ஒரு சின்ன பிஞ்ச். ஸோ இது ஒரு ஃபியூ மினிட்ஸ் இதை மூடி வேக விடலாம். அதே மாதிரி ஒரே ஒரு காய் தண்ணி தெளிச்சிருவோம். உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு போடணும். ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். மூடிடலாம். அடுப்பை சின்னதாக வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்பப்போ கிளறி விட்டு இதை வேக விடுங்க. இது நல்லா இந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறமா இதையும் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் என்னெல்லாம் பொடி ஆட் பண்ணணுன்றது பார்க்கலாம். இது ஒரு 8 நிமிஷமாக இது நல்லா வதங்கின்னு இருக்கு. இது ஒரு 50%க்கு மேலே ஒரு 75% கிட்ட வெந்தாலே போகும். இந்தளவுக்கு பார்த்தேன்னா தெரியும் உங்களுக்கு அப்படியே உடையிறது. இந்த ஸ்டேஜில் இந்த வெண்டைக்காயும் வறுத்து வச்சுருக்க வெண்டைக்காயும் இதில் ஆட் பண்ணலாம். வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு 1/4 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். காரப்பொடி 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது ஆம்ச்சூர் பொடி 3/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கரம் மசாலா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். கொஞ்சம் மீடியம் ஹையில் அடுப்பை வச்சுக்கோங்க. ஃபியூ மினிட்ஸ் இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் மூடி வதக்க விடலாம். அதுக்கப்புறம் மேலே கொத்தமல்லி போட்டு பரிமாறினோன்னா ரொம்ப ஜோராக இருக்கும் இந்த ஆலு பெண்டி கறி. சப்பாத்தியோடையும் ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கு நீங்கள் தொட்டுக்கிறீங்கனாலும் தொட்டுக்கலாம். ஆர் நீங்கள் ட்ரையாக புலாவோட இதோடலாம் கூட நிறைய பேருக்கு ட்ரை சப்ஜி பிடிக்கும். இந்த ட்ரை சப்ஜி பிடிச்சவா எல்லாருக்கும் இந்த மாதிரியான இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்பவே ஜோராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும் எல்லாரும். இது ஒரு 2 நிமிஷம் ஆட்டும் பார்க்கலாம். ஸோ இது ஜோராக ரெடி ஆகிடுது. கொத்தமல்லி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல ஜோராக கிறிஸ்பியாக இந்த ஆலூலாம் நல்லா வறுபட்டுருக்கு. ரொம்ப ஜோராக இருக்கும். இது வித்தவுட் ஆனியன் கார்லிக் ஆனியன் பெண்டி ட்ரை சப்ஜி தயாராகிடும். அடுப்பு அனுப்பிச்சுடு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.